அலார்ட் சேனலுக்கு வருக வருக. நான் செபி ரெஜிஸ்டர்டு ஃபினான்ஷியல் அட்வைசர் கிடையாதுங்க. நான் எஜுகேஷனல் பர்பஸுக்காக என்னுடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸை நான் ஒரு 20 வருஷமாக மார்க்கெட்டில் இருக்கேன். அதை தான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். நீங்கள் எந்த முடிவு எடுக்கிறதா இருந்தாலும் உங்கள் நிதி ஆலோசகரை அணுகி அதுக்கப்புறம் பணத்தை போடுறதை பற்றி முடிவு பண்ணுங்கள். நன்றி. அலார்ட் சேனலுக்கு வருக வருக. இந்த சேனலுக்கு இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நாலாவதாக சொன்ன ஒரு பாயிண்ட்டு மல்டி பேக்கர் ஸ்ட்ராட்டஜி. இப்போ ஒரு ஸ்ட்ராட்டஜி சொல்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அந்த ஸ்ட்ராட்டஜி ஒன்றும் பெரிய ஸ்ட்ராட்டஜிலாம் இல்லை, பட் சூப்பரான ஸ்ட்ராட்டஜின்னு எனக்கும் பர்சனலாக தோணுது. எப்படி ஒவ்வொரு பூமாக வந்துச்சோ அதே மாதிரி பூம்னா என்ன, டெக்னாலஜி நம்மளுடைய வாழ்க்கை முறையை மாற்றிக்கிட்டே இருக்கும். சரிங்களா? இப்போ பிளாக்பெரியெல்லாம் இருந்த காலத்தில் அந்த கம்பெனியோடைய ஸ்டாக் ப்ரைஸ் என்ன, அந்த கம்பெனியோடைய வால்யூம் என்ன, என்ன வேல்யூ போச்சு அப்படிங்கிறது நமக்கே தெரியும். கோட்டக்கெல்லாம் நம்மளாம் ஒரு காலத்தில் அந்த ஃபிலிமை தான் உள்ளே வச்சு ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தோம். அதோடைய ரெவல்யூஷனாக டிஜிட்டல் வந்துருச்சு. பிளாக்பெரியெல்லாம் யாருமே யூஸ் பண்ணுறதில்ல, எல்லாமே ஸ்மார்ட் ஃபோனு அப்படிங்கிற மாதிரி வந்துருச்சு. புரியுதுங்களா? அதே மாதிரி தான் ஐடியில் ஏஐ பூம் அப்படிங்கிறது ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஆல்ரெடி நிவிடியா மாதிரி கம்பெனிகள் யூஎஸில் அவங்க இந்த ஏஐக்கு தேவையான ஜிபியு அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் கம்ப்யூட்டரோ லேப்டாப்போ வாங்கினீங்கன்னா சிபியு தான் இருக்கும். அது சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட்டு. அது நீங்கள் ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு கால்குலேட்டர் மாதிரின்னு வச்சுங்க. 4+5 போட்டிங்கன்னா அது ட்ரெடிஷ்னலாக அந்த சிபியூவை யூஸ் பண்ணி பண்ணும். ஆனால் இந்த ஏஐ மாதிரி இதுக்கு சிபியூவை விட 1000 மடங்கு ப்ராசஸிங் அதை கெப்பாசிட்டி இருக்கிறது ஜிபியூன்னு சொல்லுவாங்க. அது அந்த ப்ராசஸை விற்றே இந்த மாதிரி கம்பெனிஸ் ஏகப்பட்ட லட்சக்கணக்கான மில்லியன் டாலர்ஸை குவிச்சிட்டாங்க. நிவிடியான்னு ஒரு ஸ்டாக் இருக்குது யூஎஸ் மார்க்கெட்டில். அதெல்லாம் போய் பாருங்கள், சார்ட் பேட்டர்னே எங்கேயோ போயிடுச்சு, ஏகப்பட்ட ரிட்டர்ன்ஸு. இப்போது ஏஐங்கிற இண்டஸ்ட்ரி இன்னமும் புது இண்டஸ்ட்ரி தான். இந்த இண்டஸ்ட்ரியை கண்டிப்பாக லார்ஜ் கேப் கம்பெனிஸ் அடாப்ட் பண்ணும். ஆனால் அவங்கள விட நம்ம ஒரு நல்ல மிட் கேப் ஸ்டாக்கு, ஏஐ ரிலேட்டட் ப்ராடக்ட்ஸு, அப்ளிகேஷன்ஸ், சொல்யூஷன்ஸ் கொடுக்குற கம்பெனி உங்களால் ஒரு நல்ல மிட் கேப் கம்பெனியை சூஸ் பண்ண முடிஞ்சிச்சு நல்ல வேல்யூவேஷனில் அப்படின்னா அது கண்டிப்பாக ஒரு மல்டி பேக்கர் ஸ்ட்ராட்டஜியாக மாறுறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். சரிங்களா? ஸோ இந்த டாட்டாவில் கூட ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் இருக்குதுன்னு நினைக்கிறேன், டிஜிட்டல் மியூச்சுவல் ஃபண்டோ என்னமோ. சரிங்களா? அந்த மாதிரி மியூச்சுவல் ஃபண்டில் போய் என்ன மாதிரி ஸ்டாக்ஸ் வச்சுருக்குறாங்கங்கிறத பாருங்கள். அந்த கம்பெனிகளில் இருந்து நீங்கள் அவங்களுடைய வெப்சைட்டில் போயிட்டு ஏஐ ரிலேட்டடாக என்ன சொல்யூஷன் கொடுக்குறாங்க அப்படிங்கிறதையும் பாருங்கள். ஏஐ தான் இப்போ இருக்கிற பூமு. எப்படி எலக்ட்ரானிக் வெஹிக்கிள் அடுத்த பூமோ, இவி வெஹிக்கிளுக்கு பார்த்தீங்கன்னா டாடா மோட்டார்ஸ் நல்ல லீடில் இருக்கிறாங்க. பேட்டரின்னு வந்துச்சுன்னா நமக்கு அமர்ராஜா பேட்டரி எக்ஸைடு. அதே மாதிரி தான் இந்த ஏஐ கண்டிப்பாக நமக்கு ஒரு நல்ல மல்டி பேக்கர் ஸ்ட்ராட்டஜியாக அமையும் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கும் இருக்குது. ஆனால் நல்ல வேல்யூ உள்ள ஒரு நல்ல மிட் கேப் ஸ்டாக்கை உங்களால் சூஸ் பண்ண முடிஞ்சிச்சுன்னா அது மிட் கேப்லேருந்து லார்ஜ் கேப் ஆகும். அந்த மாதிரி சூழ்நிலைகளில் நம்ம நல்ல ப்ராஃபிட்டை பார்க்கலாம். ஆனால் ஸ்டாக் செலெக்ஷன் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். நீங்கள் அப்போ ஏஐ ரிலேட்டடாக என்ன ஸ்டாக் இருக்குங்கிறத ரிசர்ச் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு கன்விக்ஷன் பில்ட் ஆகும். ரொம்ப ஈஸியாகவே நீங்கள் இந்த மாதிரி டிஜிட்டல் மியூச்சுவல் ஃபண்டில் போய் பார்த்தீங்கன்னா என்ன தீமு அப்படிங்கிறத அவங்க போட்டிருப்பாங்க. அதில் லிஸ்ட் ஆஃப் ஸ்டாக்ஸ் இருக்கும். அந்த ஸ்டாக்கு ஒருவேளை மார்க்கெட் கரெக்ஷனில் ரொம்ப கீழே போச்சு, உங்களுக்கு நல்லா தெரியும் அந்த கம்பெனியில் நம்மளை சுற்றி யாரோ எம்ப்ளாயீஸ் வேலை பார்க்குறாங்க, ஏஐ ரிலேட்டடாக நல்ல ப்ராடக்ட்டு, நல்ல சொல்யூஷன்ஸ், அப்ளிகேஷன்ஸ் டெவலப் பண்ணுற கம்பெனி அப்படிங்கிற மாதிரி கன்விக்ஷன் தெரிஞ்சிச்சுன்னா ஒரு போர்ஷன் எடுத்து வச்சுக்கோங்க. உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னா அட்லீஸ்ட் ஒரு 1000 5000 அந்த மாதிரி போட்டுட்டு மறந்து விடுங்க. அது ஒரு ஸ்டாக் பண்ண வேணாம், ஒரு 5-10 ஸ்டாக் மாதிரி எடுத்து அதில் போட்டுட்டு விட்டுருங்க. அட்லீஸ்ட் ஏதாவது ஒன்று கிளிக் ஆச்சு அப்படின்னா உங்களுக்கு ஏதாவது ரிட்டர்ன் வருதா அப்படிங்கிறத பார்க்கலாம். ஆனால் இதில் நம்ம ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் பண்ணுற தப்பு என்னென்னா, இந்த மாதிரி 5000 போட்டுட்டு அப்படியே விட்டுருவோம். சரிங்களா? அது அப்படியே பார்த்துட்டு இருக்கலான்னு பார்த்துட்ருப்போம். இல்லை அப்படின்னா ஒரு பீரியடில் பொறுமையிலேருந்து விற்றுட்டு வந்துடுவோம். ஆனால் ரியல் மல்டிபேக்கர் ஸ்ட்ராட்டஜினா என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு ரியல் இன்வெஸ்டர் ஓகே ஏஐ தான் எனக்கு தீமு, இந்த தீமில் இந்த செக்டரில் என்னென்ன கம்பெனிஸ்லாம் இருக்குது, என்னென்ன மாதிரி ப்ராடக்ட் பண்ணிகிட்ருக்குறாங்க, அவங்களுடைய சேல்ஸ் எவ்வளோ, புரிதுங்களா? ரொம்ப டீப்பாக போய் ரிசர்ச் பண்ணுவாங்கங்க. ரிசர்ச் பண்ணிவிட்டு அந்த கம்பெனிலெல்லாம் ஒரு போர்ஷனை எடுத்துகிட்டு குவார்ட்டர்லி ரிசல்ட்ஸ் வர வர அதை அனலைஸ் பண்ணுவாங்க. அவங்க கன்விக்ஷனை பில்டு பண்ணி பொசிஷனை நிறையா எடுத்துக்கிட்டே போவாங்க. புரியுதுங்களா?
ஸோ அந்த மாதிரி பெட் எடுக்கிறவங்க தான் வந்து நிறையா ஜெயிப்பாங்க. அது வந்து அவங்களுக்கு லக்கு ஃபேவராக இருந்து அந்த ஸ்டாக் வந்து கிளிக் ஆச்சுன்னா, புரியுதுங்களா? நம்ம ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் பிரித்து 5000 ரூபா போட்டுட்டு விட்டா என்ன நடக்கும் அப்படின்னா, 10x ஆச்சுன்னா ஒரு ஸ்டாக்கு 50,000 கொடுக்கலாம். ஒரு 4 ஸ்டாக் வந்து இருந்துச்சுன்னா 2 லட்சம் அவ்வளோதான் கிடைக்கும். அதையும் பார்த்துக்கோங்க. நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதுங்களா? நம்ம கன்விக்ஷனை பில்டு பண்ணி லாங் டேர்ம் ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் கற்றுக்காம இன்வெஸ்ட் பண்ணால் ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும். பட் நீங்கள் நினைக்கிற மாதிரி வந்து ஒரு மிகப்பெரிய கோடீஸ்வரன் ஆகணும், மில்லியனர் ஆகணும் அப்படின்னா நீங்கள் ஃபண்டமெண்டல் அனாலிசிஸை இன்னும் நல்லா ஸ்ட்ராங்காக கற்றுக்கணும். எப்படி ரிசர்ச் பண்ணுறது அப்படிங்கிறத இன்னும் ஸ்ட்ரென்த்தாக கற்றுக்கிட்டு இன்னும் வந்து வெப்சைட்லாம் வந்து போய் பார்த்தா தான் வந்து உங்களுக்கு நீங்கள் நல்ல இன்வெஸ்டராக வந்து மாறுவீங்க. புரியுதுங்களா? உங்களுக்கு அந்த மாதிரி பெட் எடுக்கிறதுல காசு இழந்தாலும் உங்களுக்கு கவலை இருக்கக்கூடாது. ஏன்னா இன்வெஸ்டர்ஸ் எல்லாம் அப்படி தான் பண்ணுறாங்க. பெரிய ஆள்கள் எல்லாமே வந்து அப்படி தான் பண்ணுறாங்க. ஆனால் என்னென்னா அவங்களுக்கே வந்து அந்த ஸ்டாக் எல்லாம் வந்து கீழே அதில் பாலாதில் போயிடும். எல்லோரும் ஃபெயிலியர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அங்கேருந்து எந்திரிச்சு வரும் அந்த கம்பெனி. அவ்வளோ கீழே போனாலும் மேலே போனாலும் பெரிய இன்வெஸ்டர்ஸ் எல்லாம் ஹோல்டு பண்ணி வச்சுக்கிட்டே இருப்பாங்க. நம்மளால் அந்த அளவுக்கு இருக்க முடியுமா அப்படிங்கிறத பார்த்துக்கங்க. நம்மளாலையும் இருக்க முடியும். எப்போனா நம்மளுக்கு அந்த ஸ்டாக் பற்றிய கன்விக்ஷன் இல்லை, டேட்டா கரெக்டாக தான் இருக்குது, கம்பெனி நல்லா தான் இருக்குது, ப்ராஃபிட் க்ரோத் நல்லா தான் இருக்குது, கேஷ் ஃப்ளோ வந்துக்கிட்டு தான் இருக்குது. ஸோ இந்த கம்பெனி திவாலாக முடியாது. திவாலாகிறதுங்கிறது எப்போ நடக்கும் அப்படின்னா, ஒரு கம்பெனிக்கு கடன் நிறையா இருக்குது, அவங்கள்ட்ட காசே இல்லை, நீங்கள் உங்ககிட்ட காசு இல்லை, கடன் மட்டும்தான் இருக்குது அப்படின்னா வந்து மஞ்சள் நோட்டீஸ் கொடுப்பீங்கள்ல, அதுதான் திவாலாகிறது அப்படிங்கிறது. ஆனால் காசு இருக்கிற கம்பெனி, நல்லா ப்ராஃபிட் ரெவன்யூ இருக்கிற கம்பெனி எப்படி திவாலாகும்? ஸ்டாக் ப்ரைஸ் வேணால் வந்து ₹1 போகும், ஆனால் கம்பெனி திவாலாகுது. புரியுதுங்களா? இது உல்ட்டாவாக வந்து நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஒருவேளை அந்த கம்பெனியில் வந்து காசு நல்லா இருக்குது, ரிசல்ட் நல்லா இருக்குங்கிற பட்சத்தில் அதையும் புரிஞ்சுக்கோங்க. இதுதாங்க நான் சொன்ன வந்த 4வது பாயிண்ட்டு. நன்றி, வணக்கம்.